ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி முட்டையும் கோதுமை மாவு வச்சு தான் ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா பொடி பொடியாக நறுக்கின 2 கேரட், 15 பீன்ஸ், இன்னும் உங்களுக்கு எச்சா வேணும்னாலும் எச்சா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு, அந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு போட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு சாட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கேப்சிகம், ஒரு கேப்சிகம், அதையும் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கணும். அப்புறம் கேப்சிகமுக்கு தேவையான உப்பு, சரிங்களா? இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அதுக்கு தேவையான உப்பை அப்பப்போவே நம்ம ஆட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ கேப்சிகம் போட்டுட்டு அதையும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், குக் பண்ணிட்டோம். இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து பேட்டர் நம்ம ரெடி பண்ணோம். 1/4 கிலோ கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், உப்பும் கொஞ்சம் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அதில் 6 இல்லை 7 முட்டை, உங்களுக்கு எவ்வளோ முட்டை ஆட் பண்ண முடியுமோ அதில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வேண்டாம், முட்டையிலே பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பட் தண்ணி கொஞ்சமாச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா? நான் ஒரு 6 முட்டை தான் உடச்சி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு 7, 8 எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கலாம். ஸோ தண்ணி தேவையான அளவு, அந்த கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் விஸ்க் வச்சு நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மிக்சியில் கூட போட்டு நீங்கள் அடிச்சுக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அதில் கட்டி கட்டியாக எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ அதில் 2 பச்சை மிளகாய், 1 கை கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த காய்கறிகள் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி, அந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கணும் அது ஊற்றுறக்கு. ஸோ அடுத்து தவா எடுத்துக்கோங்க. தவாவில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. நல்லா தின் லேயராக இந்த பேட்டரை அதில் அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? தின்னாக இருக்கணும், திக்காக ஊற்றிடாதீங்க. நம்ம தனி மாவு செமி திக் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஊற்றிட்டிங்கனாவே அதுவே தின்னாக தான் இருக்கும். சின்ஸ் அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வாட்டரியாக இருக்கனால அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு குக் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும், ரொம்ப வச்சிங்கன்னா கருகிரும். ஸோ 2 நிமிஷம். அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு மறுபடியும் குக் பண்ணுங்கள். ஸோ மூடி போட்டு குக் பண்ணால் தான் நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். முட்டை இருக்கனால டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. என்னடா கோதுமை மாவும் முட்டையும் நல்லாயிருக்குமா அப்படி நல்லா யோசிக்காதீங்க, அருமையாக இருந்துச்சு. ஸோ நம்மளுடைய டேஸ்டியான எக் வீட் தோசா ரெடி. செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பவிஸ் கலாட்டா. நன்றி, வணக்கம்.